என் அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்டுவதற்காக ONGC அவர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும், 20 இடங்கள்ல அந்த ஹைட்ரோ கார்பன் ஆழ்குழாய் கிணறுகள் தோண்டி சோதனை செய்வதற்கான ஒரு அனுமதியும் வழங்கப்பட்டதாக செய்திகள் வந்துள்ளது. இதன் அடிப்படையில ராமநாதபுரம் மாவட்டத்து மக்களுக்கு பேரு அதிர்ச்சி உள்ளாக்கப்பட்டுள்ளது. தங்களுடைய தலையில் இடி விழுந்தது போல அந்த பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே ஒரு உணர்ந்து கொண்டு தங்களுக்கு இதற்கான ஒரு சூழலை நிறுத்தப்பட வேண்டும் என்பதை கையில் எடுத்து நேற்றைய தினம் சமூக ஆர்வலரும் மண்ணுரிமை தமிழர் அதிகாரம் என்று செயல்பட்டு கொண்டிருக்கும் திரு அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் மக்களோடு சென்று ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் அலுவலரிடம் மனு கொடுத்து இதை ஹைட்ரோ கார்பன் இந்த கிணறு தோண்டுவதற்காக ONGC அந்த நிறுவனத்தை அனுமதிக்கக்கூடாது அப்படின்றத மனு கொடுத்துருக்குறாங்க. அவர் 2014 திரு அழகர்சாமி பாண்டியன் அவர்கள் மனுவும் கொடுத்துருந்தாங்க. இது மீத்தேனாக இருக்கட்டும், ஹைட்ரோ கார்பனாக இருக்கட்டும், இங்கே மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் சுற்றுச்சூழலை பாதிக்கும் அப்படின்றதுக்காக மனு கொடுத்துருந்தாங்க. அந்தந்த துறைகளுக்கும், தமிழக அரசுக்கும் அந்தந்த துறைகளுக்குமே கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை கடந்து நம்ம பார்த்தா இப்போ சோதனை செய்வதற்கு அனுமதி கிடைத்ததாகவும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழக அரசு என்ன சொல்லுது, எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது அவங்களுக்கு அனுமதி கிடைச்சது மாதிரி அவங்க சொல்லி இது பண்ணுறாங்க. இது எந்த இடத்துல இருந்து தவறுதல் நடந்திருக்குது என்பது யார் யாரையும் அவங்க சொல்லி கடந்து போக முடியாது. ஏன்டா இது மக்கள் பிரச்சனை. இது அந்த எதிர்கால அந்த சந்ததியினரே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். இது மாதிரி தான் ஒரு நடைபெறக்கூடிய ஒரு சூழலை அங்கே பார்க்கப்படுது. இதை தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதை மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா எவ்வளோ இந்த மீத்தேனுக்கும் ஹைட்ரோ கார்பனுக்கும் எல்லாருமே மக்கள், மாணவர்கள், இளைஞர்கள், விவசாயிகள், மீனவர்கள் எல்லாருமே போராட்டத்தில் இறங்கி மக்களுடைய எதிர்ப்புகளை தெரிவித்து இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்கள் இதுகளுக்கெல்லாம் அனுமதி கிடையாது அப்படின்றதை கூறியிருந்தாங்க. அதே பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் டெல்டா பகுதி, கடலூர், இந்த அரியலூர் இந்த சைடுகள்லாம் அந்த ஹைட்ரோ கார்பனுக்கான, மீத்தேனுக்கான இதற்கான சூழல்லாம் அனுமதிக்காமல் செய்வதற்கான ஒரு சூழல் மக்கள் போராட்ட காலத்தில் இறங்கி 2020, 21 இந்த காலகட்டத்தில் அதை நிறுத்தி வச்சாங்க. காவேரி படுகைக்கு உட்பட்ட இடங்கள், வேளாண்மைக்கு உட்பட்ட பாதிக்கப்பட்ட இடங்கள் ஃபுல்லாக பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு இடமாக பார்க்கப்படுது. அதனால் இதை அரசுகள் வேளாண் மண்டலமாக அதை அறிவிக்க வேண்டும்னு சொல்லிட்டு அது நிறையா அதற்கான முகாந்திரத்தை கொடுத்து அந்த மக்களுடைய கோரிக்கைக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து அதை நிறுத்தி வச்சுருந்தாங்க. ஆனால் இப்போ எந்த முகாந்திரத்து மூலமாக இவங்க இந்த ஹைட்ரோ கார்பன் இந்த ஆழ்குழாய் கிணறுகளை செயல்விடுவம் கொடுத்து இதை செயல்படுத்தி இந்த கச்சா எண்ணெய்களை எடுக்கிறதுக்கான இந்த ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் இதுகளை எடுக்கிறதுக்கான ஒரு சூழலை கையில் எடுத்திருக்காங்கன்றது மக்கள் இடத்துல பெரிய கொந்தளிப்பாக இருக்குது. நீங்கள் இப்போ நம்ம பார்த்தோம்னா ராமநாதபுரம் மாவட்டம் என்பது ஒரு வறண்ட பாலைவனம் மாதிரி இருக்கிறது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு நல்ல செழிப்புமிக்க மாவட்டம் தான். அந்த மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா நெல்லுலாம் நெல் விளைச்சலில் 6.9% நெல் விளைச்சலில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடம்தான் அது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா மிளகாயில் கூட குண்டு மிளகாயில் புவிசார் குறியீடு பெற்றதே இந்த ராமநாதபுரம் மாவட்டம் தான். அப்படி பேரும் புகழும் பெற்ற மாவட்டம் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ராமநாதபுரத்தில் நாரை பறக்க முடியாத 48 கம்மா உடைய மாவட்டம் தான் ராமநாதபுரம். அவ்வளோ பெரிய கம்மாய்கள், பெரிய கம்மாயெல்லாம் இருக்குது. 48 மட உள்ள கம்மா, அதே போல் எண்ணற்ற கம்மாய்கள் இருக்குது. அது போலத்தான் ராமநாதபுரம் மாவட்டம் விவசாயத்தையே நம்பி
அந்த மக்கள் வந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. மீனவர்களா இருக்கட்டும், கடலை நம்பி வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இப்படி எல்லாருமே மக்கள் வந்து அதை சார்ந்து தான், அந்த மண்ணை சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றாங்க. இதற்கு கேடு விளைவிக்கும் விதமாக வந்து இந்த ஓஎன்ஜி நிறுவனம் வந்து ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் தோண்ட வந்து ஓஎன்ஜி நிறுவனம் வந்து ஆம், அது முனைப்பு காட்டி வந்து இதை ஏலம் எடுத்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம இப்போ அதை வந்து தமிழக அரசு வந்து துரிதமாக நடவடிக்கை எடுத்து வந்து அதை அனுமதிக்காம வந்து அதை வந்து சரி செய்யப்பட வேண்டும் என்பது மக்கள் வைக்கும் கோரிக்கையா இருக்குது. இதில் நம்ம பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து பெரும் லாபத்தை ஈட்டி தரக்கூடிய பொதுத்துறை நிறுவனமாக திகழக்கூடியதான் ஓஎன்ஜிசி. இந்த நிறுவனம் இந்த நிறுவனம் வந்து கடந்த 30/10/2023 அன்று தமிழ்நாடு சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு ஆணையத்திடம் வந்து ஒரு மனுவை வந்து சமர்ப்பித்திருந்தது. அதன் அடிப்படையில் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் 1/3 இடமும், சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டை தாலுகாவில் வந்து 10 இடங்கள் என மொத்தம் 250 இடங்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்த நிலையில் வந்து அதில் வந்து சர்வதேச நாடுகள் வந்து தடை செய்த ஆம், தடை செய்த நீரியல் விரிசல் என்ற முறையில் தான் வந்து இந்த இடங்கள்லாம் வந்து அதுக்கு அந்த தேர்வு செய்யப்பட்ட இடங்கள்ல எல்லாம் எல்லாத்துலேயும் இந்த முறையில் தான் பயன்படுத்த போகிறாங்க. நீரியல் விரிசல் முறையில் வந்து அதாவது 2000 முதல் 3000 மீட்டர் ஆழத்திற்கு 20 சோதனை கிணறுகளை தோண்டி ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக அவர்கள் வந்து விண்ணப்பித்திருந்தது. இந்த சோதனை முறையில் வந்து 20 கிணறுகள் தோண்டுவதற்கு விண்ணப்பித்த ஓஎன்ஜி நிறுவனத்திற்கு வந்து 1403.97 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு வந்து ஏற்கனவே மத்திய அரசு வந்து அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு வந்து கூறுறாங்க. இதில் மத்திய அரசின் புதிய எண்ணெய் எடுப்பு கொள்கையாகிய கொள்கையின் அடிப்படையில் வந்து 3வது சுற்று திறந்தவெளி ஏலம் மூலம் இந்த அனுமதியை வந்து பெற்று ஓஎன்சிசி தமிழ்நாடு இந்த சுற்றுச்சூழல் ஓஎன்சி நிறுவனம் வந்து தமிழ்நாடு சுற்றுச்சூழல் தாக்கல் மதிப்பீட்டு ஆணையத்தின் அனுமதிக்காக மட்டும் காத்திருந்தது அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க. இதில் 1403.41 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் சமவெளி பகுதியில் 1259.44 சதுர கிலோமீட்டரும் ஆழமற்ற கடல் பகுதியில் வந்து 143.97 சதுர கிலோமீட்டர் இடமும் தேர்வு செய்யப்பட்டு இருக்கின்றது என்ற தகவலும் வந்து கூறுறாங்க. ராமநாதபுரம் மாவட்டம் என்றால் வானம் பார்த்த பூமி என்றும் உலக நம்ப வைத்து இப்படி தான் கூறிக்கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து 1,72,469 ஹெக்டர் பரப்பளவில் வந்து விவசாயம் நடந்து வருகிறது. இதில் வந்து 63,800 ஹெக்டர் நேரடி பாசனமாகவே இருந்து வருகிறது. இதில் பார்த்தீங்கன்னா 1,694 கண்மாய்களும் 7,321 கிணறுகளையுமே கொண்ட ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள விவசாய சாகுபடியாளர்களின் எண்ணிக்கை மட்டும் இருக்கிறது. இதில் விவசாய சாகுபடியாளர்களின் எண்ணிக்கை மட்டும் 1,73,760 பேர் வந்து விவசாய சாகுபடியில் வந்து இதில் தொடர்ந்து வந்து ஈடுபட்டு வர்றாங்க. தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை நீங்களாக அனைத்து மாவட்டங்களிலும் நெல் விளைவிக்கிற ஒரு பூமின்னு பார்த்தோம்னா அதிகமாக விளையிற பகுதி என்று பார்த்தோம்னா அதில் பரப்பளவில் வந்து திருவாரூர் 8.9%, தஞ்சாவூர் வந்து 8.8%, நாகப்பட்டினம் 8.7%, விழுப்புரம் வந்து 7.9%, ராமநாதபுரம் மாவட்டம் வந்து 6.9%. இது நெல் உற்பத்தியில் வந்து இந்த மாவட்டங்கள் தான் அதிகமாக விளைவிக்கின்றது. இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் 4வது இடத்துல வருது நெல் சாகுபடியில். அது மாதிரி பார்த்தீங்கன்னாலும் மிளகாயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா புவிசார் குறியீடு பெற்றது குண்டு மிளகாயில் உலகத்தரம் வாய்ந்ததுலேயும் ஒரு சிறப்பு மிக்க மாவட்டம்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம். நீங்கள் எங்கே பார்த்தாலும் அவ்வளோ விளைச்சல் இருக்கும். மிளகாயும் நெல்லும், மிளகாய், நெல், பருத்தி, கரும்பு எல்லாமே இப்போ போடுறாங்க. ஆனால் அதிகமாக நெல், மிளகாய் இது வந்து ரொம்ப அதிகமாக வந்து அங்கே பயிரிடப்பட்டு கொண்டு தான் வருகின்றது. இதை நம்பித்தான் மக்கள் அங்கே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாங்க. நீங்கள் சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த அதானி குழுமம் வந்து 4,450
முதலீட்டுல வந்து 648 மெகாவாட் சோலார் மூலமாக மின்சாரம் எடுக்கும் பணி வந்து அங்க நடைபெற்று வந்து கொண்டு தான் இருக்குது. அதையும் நிறைவேற்றி இருக்கிறாங்க. 12வது சோலார் பூங்காவாக அமைத்து வந்து இந்த அதானி வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஒரு பகுதியை வந்து விவசாயத்தையே வந்து ஒரு ஒரு வழி ஆக்கிட்டாங்க. அதே நிலை தான் இப்போது ஓஎன்சி நிறுவனமும் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை குறிவைத்து இப்பொழுது அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு வந்து பேரு அதிர்ச்சியை உள்ளாக்கி அச்சுறுத்தலமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலாக தான் இது பார்க்கப்படுது. இந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பதற்காக ஒரு உரிமை மட்டுமே பெற்றால் போதும், அதை வைத்து கொண்டே அப்பகுதியில் கிடைக்கும் மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் உள்ளிட்ட அனைத்து வகையான கனிமங்களை எடுக்க முடியும் என்கின்ற மத்திய அரசின் புதிய எண்ணெய் எடுப்பு கொள்கையின் அதன் அடிப்படையில் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நீரியல் விரிசல் முறையில் வந்து இங்கு ஹைட்ரோ கார்பன் எடுக்க ஆம், அனுமதி அளித்தது அப்படின்றது வந்து எடுக்கிறதுக்கான அனுமதி அளித்திருக்கிறது என்பது வந்து பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்குது. மக்கள் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் இதுதான் பெரிய கொந்தளிப்பான ஒரு விஷயமா வந்து இப்பொழுது பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல நாடுகளில், அதாவது வந்து இங்கிலாந்து, பிரான்சு, ஜெர்மன், ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகளில் வந்து ஏற்கனவே வந்து தடை செய்யப்பட்டதான் இந்த நீரியல் விரிசல் என்ற முறை. இது வந்து இயற்கைக்கு எதிரான தொழில்நுட்பத்துடன் வந்து இந்த முறை வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது வேதிப்பொருள்களின் கலவை மூலமாக பூமிக்குள்ள வந்து செலுத்தி பாறைகளை விலக்கி அவற்றுக்குள் நடுவே உள்ள மீத்தேன் எரிவாயு எப்படி எடுக்கப்படுமோ அதே போலத்தான் இந்த ஹைட்ரோ கார்பனும் வளமும் வந்து நீரியல் விரிசல் மூலமாக தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள் என்பது ஊர்ஜிதமாக வந்து அவங்க வெளிப்படைத்தன்மையாக சொல்றாங்க. இது நிலவியல் ஆய்வாளர்கள் கூட சமீபத்தில் வந்து அறிக்கை வந்து வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஹைட்ரோ கார்பன் எண்ணெய் எரிவாயு திட்டங்களால் வந்து காவிரி டெல்டா மாவட்டங்களில் வந்து நிலமும் நீரும் வந்து ரொம்ப பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், கழிவுகளை வந்து கையாண்ட முறையில் வந்து தவறுகள் இருப்பதாகவும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. இதனால் மக்கள் வந்து பேரும் அவதிக்கு உள்ளாக்கப்படுறாங்க. நோய் பல நோய்கள், தொற்று நோய்களும் மக்களுக்கு பாதிப்பு உள்ளாகக்கூடிய ஒரு சூழலும் வந்து ஏற்படுகிறது என்பதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இவை எதையுமே கண்டுகொள்ளாம வந்து இப்போ ஓஎன்ஜிசியோட வந்து இந்திய புவியியல் ஆய்வு மையமும் தென் தமிழகத்தை குறிவைத்திருப்பது வந்து அச்சத்தை உள்ளாக்கி இருக்குது. இந்த பகுதியில் வந்து அச்சத்தை வந்து உள்ளாக்கி இருக்குது. ஏன்னா ஏற்கனவே வந்து அரியலூர்ல வந்து 10 ஹைட்ரோ கார்பன் வந்து கிணறுகளையும், கடலூரில் வந்து 5 ஆழ்துளை கிணறுகளையும் வந்து சோதனை முறையில் வந்து தோண்டுவதற்காக ஓஎன்ஜிசிசி வந்து வந்து கோரப்பட்ட அனுமதியை வந்து கடந்த 2021ஆம் ஆண்டு வந்து நிராகரித்தாங்க. நிராகரித்த அரசு தற்போது இப்போ வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து கிணறு தோண்டுவதற்கான அனுமதியை வழங்கியிருப்பது வந்து பெரும் வந்து ஒரு ஒரு பேர் அதிர்ச்சியை உள்ளாக்கக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இந்த கடலூர், அரி அரியலூர், கடலூர் இங்கெல்லாம் வந்து அதுக்கு 2021 அனுமதி வந்து நிராகரிக்கப்பட்டுள்ளது. ஆனால் இந்த ராமநாதபுரத்தில் மாவட்டத்தில் மட்டும் இப்போ மட்டும் அனுமதியை வழங்கியிருக்கிறது வந்து இது எந்த விதத்தில் வந்து ஒரு நியாயம் என்பதை வந்து மக்கள் வந்து பெரிய கொந்தளிப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. இது வந்து நாளை தலைமுறையினுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் விதமாக வந்து சுற்றுச்சூழலையும் சீரழிக்கும் விதமாகவும் மக்கள் வந்து பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சூழலாமே வந்து இது பார்க்கப்படுது. இந்த பகுதி வந்து பெரும்பாலும் வந்து காவேரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாகவே அறிவித்து 2020ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு வந்து சட்டம் இயற்றியது போல வேளாண்மை, கடல் வளம் இவற்றை பெரிதும் நம்பியிருக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் 20 இடங்களில் ஹைட்ரோ கார்பன் கிணறுகள் அமைக்கும் நடவடிக்கை வந்து மத்திய மாநில அரசுகள் வந்து கைவிடப்படணும் அப்படின்றதை வந்து தெளிவாக வந்து மக்கள் வந்து இன்னைக்கு வந்து கூறிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. மாவட்ட ஆட்சியர்கிட்ட மனு கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதை போல் வந்து மக்கள் வந்து பெரும் ஒரு அவதிக்கு உள்ளான, ஒரு மனக்குழப்பத்துக்கு உள்ளான, ஒரு அச்சத்துக்கு உள்ளான ஒரு சூழலாகவே பார்க்கப்படுது. இது வந்து ராமநாதபுரம் மாவட்டம் வந்து காவேரி டெல்டா பகுதியில் நீர் வேளாண்மை சம்மந்தப்பட்ட பகுதி தான். ஏன்டா நம்ம வந்து காவேரி படுகை வந்துட்டாலும் இங்கே காவேரியை மட்டும் இல்லாமல் இது வைகை, இப்போ வைகையோட ஒட்டி தான் வருது எல்லாமே. வைகை படுகையோட சேர்ந்ததாக வந்து அப்போ வந்து வைகை படுகையை இந்த வேளாண்மை மண்டலமாக
வந்து பார்க்கத்தான் படுது. அப்போ வந்து காவேரி படுகைய வந்து பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக அறிவிக்கும் பொழுது, வைகை பகுதியில் உள்ள பகுதிகள தான் எல்லாமே பரம்பக்குடி, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளுக்குலாம் எல்லா இடங்களுக்குமே வந்து இது சுற்று வட்டாரம் ஃபுல்லா பல பகுதிகளுக்கு வந்து இந்த ம் வைகை தண்ணிலாம் வந்து போகுது. அப்போ வைகை தண்ணிலாம் போகும்போது வந்து இது வந்து காவேரி படுகைகளோட தான் சேர்ந்து வருது. வைகை காவேரி படுகை, பெரியாறு, கல்லணை இதுகள்லாம் வந்து எல்லாமே சேர்ந்து ஒவ்வொரு நீர்ப்பாசன பகுதிகளாகத்தான் இது வருது. அப்போ வந்து இது வேளாண் மண்டலமாகத்தான் அறிவிக்கணும். இது வேளாண் மண்டலமாக அறிவிக்கணும். தமிழக அரசு வந்து எங்களுக்கு தெரியாது. இது எப்படி நடந்தது என்று தெரியாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இது மக்கள் வந்து பலவிதமான போராட்டங்கள்லாம் செய்து தான் இத வந்து மீத்தேனு, ஹைட்ரோ கார்பன் திட்டங்கள வந்து அனுமதிக்க கூடாதுன்றத இது பண்ணியிருக்கிறாங்க. அதேபோல வந்து 2021, 20 காலகட்டங்கள்லாம் அனுமதிக்கல. இப்போ இந்த காலகட்டத்தில வந்து இப்ப அறிவிச்சிருக்கிறாங்கண்டா என்ன நோக்கத்தில? அப்ப ராமநாதபுரம் மாவட்ட மக்கள வந்து அம் வந்து அழித்து விடலாம். இந்த மக்களை வந்து பாதிப்புக்கு உள்ளாக்கிரலான்னு நெனச்சு செய்றாங்களா? என்ன ஏதுன்னு தெரியல. இப்போ ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் எல்லாருமே அரசுகளுக்கு வைக்கும் கோரிக்கை தமிழக அரசுக்கு வந்து இத வந்து நீங்க 2020, 21 காலகட்டத்தில நீங்க எப்படி வந்து இந்த ம் வேளாண் மண்டலங்களாக அறிவிச்சு அத பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த திட்டங்கள்லாம் இங்க வந்து ஹைட்ரோ கார்பன், மீத்தேன் திட்டங்களுக்கு அனுமதி கொடுக்க முடியாதுன்னு சொல்லி, நீங்க வந்து அத சுற்றுச்சூழல் எல்லா அந்தந்த நிர்வாக குழுக்களுக்கும், அந்தந்த துறைகளுக்கும் வந்து நீங்க சமர்ப்பித்து, இந்த ஆணைய வந்து நீங்க வந்து ரத்து செய்யணும் என்பது தான் வந்து மக்கள் வைக்கும் கோரிக்கையா இருக்குது. இது இந்த 8 மாசம் தான் இருக்கு வருகின்ற தேர்தலுக்குள்ள. இதுக்குள்ள நீங்க ரத்து செய்யப்பட வேண்டும் என்பது மக்கள் வைக்கும் கோரிக்கையா இருக்குது. இத நிறைவேத்துவீங்க என்று ராமநாதபுரம் மாவட்ட மக்கள் அல்லாமல் தமிழ்நாட்டில் வாழும் அனைத்து பகுதியில் உள்ள மக்கள் அனைவருமே இந்த கோரிக்கையை முன்வைக்கப்படுகின்றன. ஐராவத மீடியா சார்பாக சண்முகமல்லர்.